வெல்கம் டு பாவ்காஸ்ட். இன்னைக்கு வந்து எபிசோட் 2. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து நம்ம வாட்டர் அப்புறம் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணலாமா கூடாதா? ரொம்ப சென்சேஷனான டாபிக். பயங்கர சென்சிட்டிவான டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து வைக்கலாமா கூடாதான்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எதை பத்தி பேசுவோம்னா ஸ்ட்ரீட் டாக்ஸோட ஹேபிட் பத்தி பேசணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் வந்து டாக்ஸ்க்கு வந்து ஃபுட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்குன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரே டாக்ஸ் இது வந்து உண்மையா இல்ல ரூமரா? ஆக்சுவலா இது வந்து ஒரு ரூமர் தான். இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதாவது ஃபுட் ப்ரொவைட் பண்ணா 2 வருஷம் ஜெயிலு இல்ல கேஸ் போடுவோம், சோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இது வரைக்கும் இது பண்ணல. ஓகே, ஃபுட் ப்ரொவைட் பண்றது நல்லதா கெட்டதான்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணணும். ரோட்ல இருக்கக்கூடிய இந்தியன் டாக்ஸ் அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு தப்பான ஒரு ப்ரொனன்சியேஷன் மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வேணா இண்டி டாக்ஸ் வேணா வச்சுக்கோங்க. ஓகே, இண்டி டாக்ஸ். இந்தியால இருக்கக்கூடிய இண்டி டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருந்ததெல்லாம் ஒரு காலத்துல இப்போ வந்து எல்லாமே மிக்சட் ஆயிருச்சு. ஓகே, ஏன்னா அதுக்கு ரீசன் என்ன நம்ம தான். ஏன்னா நம்ம டாக் வளர்ப்போம், வெளியில அவுத்து விடுவோம், அதுங்க போய் இங்க இருக்கிற இண்டி டாக்ஸ் கூட மிக்ஸ் ஆகி ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஃப்ரான் கலர்ல நம்ம இண்டி டாக்ஸ்ல கிடையவே கிடையாது. ஓகே, ஆனா இன்னைக்கு ஃப்ரான் கலர்ல நிறைய இண்டி டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி பிரவுன் பிளாக் ஒயிட் பேச்சஸ் கழுத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் பீகிளோட மிக்சிங். நான் ராட்வில்லர் மிக்சிங் எல்லாம் பாத்திருக்கேன். அது பாத்தீங்கன்னா பார்க்க ராட்வில்லர் கலர் மாதிரி இருக்கும், ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஒடுக்கமா இருக்கும். ஓகே, சோ ஜெர்மன் ஷெப்பர்ட் மிக்சிங் இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் ஆயிருச்சு. சோ பியூர் இண்டி டாக்ஸ்ங்கிறது வந்து இப்போ ரொம்ப ரேர். ஆக்சுவலா இண்டி டாக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்கலாம் வந்து மிக்ஸ்ட் ஆஃப் பிரீட்ஸ். அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா 100 விதமான டிஎன்ஏ இருக்கும். இன்னொன்னு இந்தியன் டாக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி சொல்ல முடியாது. இந்த காலத்துல சொல்றேன், இண்டி டாக்ஸ்க்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். திடீர்னு கோபப்படுவாங்க, திடீர்னு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா ஜெனடிக் சேஞ்சஸ். நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பியூரஸ்ட் ஃபுட் வைக்கிறது கிடையாது. நான் பியூரஸ்ட் ஃபுட் சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து தினம் என் ஏரியால வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து தயிர் சாதம் வைக்கிறேன்னா தயிர் சாதம் மட்டும் தான் வைப்பேன். மிந்து போன பீஸா, பர்கர், பிரெட் இதெல்லாம் வைக்க மாட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட ஃபுட் மிச்சத்தை போய் தான் டாக் வைப்பாங்க. அப்போ ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கெடுதலோ அதே மாதிரி தான் டாக்ஸ்க்குமே. ஆக்டிவிஸ்ட் சில பேர் இருக்காங்க, அவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா டாக்ஸ்க்கு வந்து தினம் நைட்டு போய் ஃபுட் வச்சுட்டு வராங்க. ஆக்டிவிஸ்ட்னு சொன்னோனே ஞாபகம் வருது. ஆக்டிவிஸ்ட்ங்கிற பேர்ல ஆக்டிவிஸ்ட்ல நான் தான் சொல்லுவேன். ஓகே, சொல்லுங்க. ஆக்டிவிஸ்ட்ங்கிற பேர்ல நிறைய பேர் வந்து டாக்ஸ கொடுமைப்படுத்துறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து நம்ம கேஜுக்காக என்கிட்ட என்கொயரி பண்ணிருக்காங்க. அப்படி என்கொயரி பண்ணவங்க வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது இதுதான். அவங்க வந்து ஒரு 7-8 டாக் வச்சிருக்காங்களா, எல்லாமே இண்டி டாக்ஸ். எல்லாத்தையும் வந்து ஒரே ரூம்ல ஏசி போட்டு பேர்ட்ஸ் வளர்க்குற மாதிரி சைனா கேஜ் 3-2 கேஜஸ்ல தான் அந்த 7-8 டாகும் ஒவ்வொரு டாகுக்கும் ஒவ்வொரு கேஜ் போட்டு வச்சிருக்காங்க. பட் அதுங்கெல்லாம் ஏசில இருக்குங்க. இதை நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணணுமா இல்ல சேடா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏசின்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு. பட் நான் அதுல இன்னும் முடிக்கல. ஓகே, என்னன்னா அவங்க வந்து அந்த டாக்ஸ் வந்து பார்ட்டிக்கு வெளியே கூட்டிட்டு போவாங்களான்னு கேட்டா நோ. அந்த கேஜ்லயே தான் டாக்ஸ் பார்ட்டி போகணும். பார்ட்டி போனோடனே அந்த கேஜை நவட்டிட்டு கீழே கிளீன் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த ஸ்மெல் வந்து ஏசி ரூம்குள்ளேயே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அட்லீஸ்ட் ஃபுட் ப்ரொவைட் பண்ணும்போதாவது அந்த கேஜ்ல இருந்து வெளியே எடுத்து விட்டு ஒவ்வொரு தட்டிலையும் வச்சு சாப்பிட்டுட்டு பிறகு மறுபடியும் கேஜுக்குள்ள போறாங்கன்னா அதுவும் கிடையாது. கேஜோட மேற்கதவை திறந்து சாப்பாடு உள்ள வச்சிடுறாங்க. டாக் நிக்கிற ஸ்பேஸ்ல தான் சாப்பாடு இருக்கு. சோ அவங்க அதுல சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே தட்டை எடுத்துருவாங்க. லிங்கேஷ், நீங்க சொல்லும் போது எனக்கு கண்ணு கலங்க. அவங்க எல்லாம் ஏசில வச்சிருக்கோம். ஓகே, நான் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட். நான் வந்து என்னுடைய டாக்ஸ் இந்த மாதிரி இண்டி டாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு வந்து நோ வேர்ட்ஸ். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. டாக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய ஆம்பிள் ஸ்பேஸ் நம்ம கிட்ட இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த டாக் நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய அதை ப்ரொவைட் பண்ண முடியும். இந்தி டாக்ஸ் வந்து அடாப்ட் பண்றது தப்பே கிடையாது என்னைக்குமே. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு கார்டிங் டாக் கிடையவே கிடையாது. உண்மைதான். இன்னொன்னு, அவங்க அந்த பர்த்லயே வந்து அந்த கார்டிங் ஒரு சென்ஸ் வந்துடும். ஆனா என்னன்னா அதை கரெக்டா நம்ம சின்ன வயசுல இருந்தே டியூன் அப் பண்ணல அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாவே மாறிடும். யாரனாலும் போய் கடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. ஆப்வியஸா அந்த ஸ்டேஜ் தான் வரும். சோ ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட் வைக்கிறதுனால நல்லதா கெட்டதா? ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நம்ம ஃபுட் வைக்கலாம், வைக்க கூடாதுலாம் கிடையாது. பட் என்னன்னா எல்லா டாக்ஸ்க்கும் பேசிக்கான என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி. அது வந்து கண்டிப்பா எல்லாருமே வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். நம்ம ஏரியாலே பாத்தீங்கன்னா நாங்க தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா டாக்ஸ் மட்டும் குடிக்கிறது கிடையாது. அப்பப்ப ஆடு வந்து குடிச்சிட்டு போறாங்க, அப்பப்ப மாடுகளும் வந்து குடிச்சிட்டு போறாங்க, காக்கா குருவி எல்லாம் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு போறாங்க. சோ தண்ணி வந்து ஒரு யூனிவர்சல் நீட் எல்லா அனிமல்ஸுக்குமே. தண்ணி வைக்கிறது தப்பே கிடையாது என்னைக்குமே. அதை யாராலையும் வந்து அப்போஸ் பண்ணவும் முடியாது. பட் ஃபுட்னு வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் யோசிக்கணும்னு சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா,
நம்ம ஏரியால வந்து ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். 10 வீட்டு மக்களுமே ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னா தாராளமா நம்ம ஃபுட் வைக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ எய்த் வீட்டுக்காரங்களுக்கோ டிஸ்டர்பன்ஸ் என்னைக்குமே இருக்கக்கூடாது. அவங்க ஒரு செகண்ட் ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு அன்ஈஸியா இருக்கு அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்றது நல்லது. இங்க ஃபுட் இல்லைன்னா இன்னொரு இடத்துல யாரோ ஒரு ஆள் ஃபுட் வைக்க போறாங்க. டாக்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்க போறவங்க கிடையாது. எங்க ஃபுட் இருக்கோ அவங்க மாறி போய்கிட்டே தான் இருப்பாங்க. லிங்கேஷ், நான் முதல்ல இருந்தே சொல்றதுதான், வீட்டுக்குள்ள வளர்க்குற டாக் வேற, வீட்டுக்கு வெளியே வளர்க்குற டாக் வேற. வீட்டுக்குள்ள வளர்க்குற டாக்கு நம்ம சில கட்டுப்பாடு வச்சிருப்போம். அதுவே நிறைய பேர் கட்டுப்பாடு இல்லாம எவ்வளவு பிரச்சனை பண்ணி, சோ அதனாலதான் சாரே ட்ரெயினர் ஆயிருக்காரு. அண்ட் வீட்டுக்கு வெளியே இருக்கிற டாக் வந்து கட்டுப்பாடுன்னு ஒன்று கிடையாது. யாரை பார்த்தா குலைக்கணும், யாரை பார்த்தா குலைக்க கூடாது, யார் நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்க, யார் நம்மளுக்கு கெட்டது நினைப்பாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது என்னோட ஏரியா, என் ஏரியாக்குள்ள யார் வந்தாலும் நான் கார்டிங் பண்ணதான் செய்வேன். இந்த இடத்துல வந்து கார்டிங்கிறது ஒரு தப்பு. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற டாக் பண்றதுக்கு பேரு கார்டிங், தெருவுல இருக்கிற டாக் பண்றதுக்கு பேரு சர்வைவல். அது வந்து புது ஆளை பார்த்ததுன்னா நம்மளை யாராவது அடிச்சிருவாங்க, நம்மள ஏதாவது தூக்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் அது பார்க் பண்ணவோ கடிக்கவோ போகுமே ஒழிய, இந்த தெருவை நம்ம பாதுகாக்கிறோங்கிறது வந்து ஒரு 100ல ஒரு 10 டாக் தான். ஓகே, மிச்ச 90 டாக்ஸ் வந்து ஒரு பயத்திலயோ ஒரு சர்வைவல்லயோ தான் சண்டைக்கு போறதோ கடிக்கிறதோ இதெல்லாம் பண்றாங்க. உங்களை ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏதாவது துரத்தி இருக்கா? ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து பைக்ல போறப்ப நிறைய டாக்ஸ் வந்து சடனா அந்த சவுண்டுக்கு அதுக்கும் நிறைய டாக்ஸ் என்னை துரத்தி இருக்கு. இது எதனால நினைக்கிறீங்க? சைக்காலஜிக்கலி பிரச்சனையா இருந்திருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என் பைக் சவுண்டுக்கு ஈக்குவலான ஒரு பைக் சவுண்ட்ல போறப்ப அந்த டாக் தட்டி விட்டுருக்கலாம், மிதிச்சிருக்கலாம், இல்ல வண்டி ஏத்திட்டு போயிருக்கலாம், இல்ல அதனுடைய குட்டிகளை ஏதாவது அவங்க வண்டியை இடிச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, இந்த பைக் சவுண்ட்ல யார் வந்தாலும் அந்த டாக் விரட்டணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடும். அவங்க ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு மென்டல் ட்ராமா அனுபவிச்சிருப்பாங்க. ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க வந்து டாக் போகும்போது எட்டி மிதிச்சிருப்பாங்க, இல்ல கட்டையை கொண்டு அடிச்சிருப்பாங்க. அது வந்து டாக் ஒரு இன்செக்யூர் ஃபீல் பண்ணிருக்கும். அப்ப ரோட்ல பாருங்க எல்லாருமே மோசமானவங்க நினைச்சு இந்த மாதிரி கடிக்க ஆரம்பிப்பாங்க, துரத்த ஆரம்பிப்பாங்க. யாரோ ஒரு ஆள் பண்ற பெரிய தப்புனால ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சோ ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து என்னைக்குமே அடிக்க கூடாது. அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பாவம் சேர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகும். உங்களுக்கு வந்து உடனே தெரியாது, ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு தெரியும் போது அந்த டைம் வந்து எதனால உங்களுக்கு இந்த பேக் ஃபேர் ஆச்சுன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து நீங்க ஃபுட் வைக்கிறது பிரச்சனை இல்ல. ஃபுட் வச்சிங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துலயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து நமக்கு ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிரும். அவங்களுக்கு அவங்க அந்த இடத்தோட கம்ஃபர்டபிள் ஆயிட்டாங்கன்னா ஃபீமேல் டாக்ஸ் அங்கேயே குட்டி போட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபீமேல் டாக்ஸ் ஒரே இடத்துல குட்டி போட ஆரம்பிச்சாங்கன்னா அதனுடைய செக்யூரிட்டி லெவல் ரொம்ப ஹையா இருக்கும். அந்த வீட்டு ஓனரே துரத்துவாங்க பக்கத்துல போனா. ஆமா, எல்லாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து என்னன்னா, அவங்க ஒரு ஃபீமேல் டாகுக்கு பாவமாச்சேன்னு ஃபுட் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு டாக் லவர், அவங்க வீட்லயே டாக்ஸ் இருக்கு. சோ என்ன இருக்குன்னா, அவங்க வெளியில ஒரு டாக் இருக்கே அப்படின்னு சொல்லி பாவமாச்சேன்னு ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த டாக் அங்கேயே குட்டி போட ஆரம்பிச்சிருக்கு. குட்டி போட்ட பிறகு அப்ப ஃபுட்டு தேவைப்படும்ல, அப்ப அந்த ஃபுட் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது மத்த டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துக்கு ஃபுட் கிடைக்குதுன்னு. ஓகே, சோ இப்போ வந்து அந்த டாக் வந்து ஃபீமேல் டாக் வந்து குட்டியவும் காப்பாற்றணும், மத்த டாக்ஸ்ட இருந்தும் ஃபுட்டை பாதுகாக்கணும். அப்போ வந்து இவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. இவங்களும் போய் சேஃப்டிக்கு அந்த குட்டியை வேற இடத்துலயாவது ஒரு இடத்துல சேஃபா வைப்போமான்னு நினைச்சாலும் இவங்களையும் கடிக்க வருது. ஓகே, சோ அவங்களால குட்டியையும் சேஃப் கார்ட் பண்ண முடியல, ஆனா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதனாலதான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க வந்து பக்கத்திலேயே வச்சு ஃபுட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி போய் பெரும் முனையில கொண்டு போய் ஃபுட் வச்சுட்டு அந்த ஃபீமேல் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துருங்க. இப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃபுட் அந்த ஸ்பாட்ல தான் கிடைக்குதுன்ட்டு குட்டிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோடனே குட்டிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படிங்கும்போது உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்றதுனாலையும் வாசல்ல குட்டிகள் இருக்கிறதுனாலையும் இவங்க வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட 10 டாக்ஸ் மேல இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால அவங்களே கதவை திறந்து வெளியே வர முடியல. 10 டாக் வெளியே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உண்ணி வந்து அவங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அவங்க வீட்டுக்குள்ள இருக்க டாக்ஸுக்கு ஷிட்ஸு ஒரு டாக் வச்சிருக்காங்க, இன்னொன்னு ஒரு டாக் வச்சிருக்காங்க, அந்த டாகுக்கு உண்மையா வர ஆரம்பிக்குது. லிங்கேஷ், நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் இந்தி டாக்ஸை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு அந்த டாக் அடாப்ட் பண்ணி வீட்டுல வளர்க்குறாங்க. அந்த டாகையுமே வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணு தெரியாம ப்ளூ கிராஸ்லயோ இல்ல யாராவது இந்த ஃபார்ம் வச்சிருப்பாங்களா அவங்ககிட்ட போய் விட்டுட்டு வந்துடுறாங்க, இல்ல ரோட்ல விட்டுறாங்க. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாக்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்காம இருக்கிறது. போன டாபிக்ல நம்ம பேசிருக்கோம், ஆக்சுவலா அதுல பேசாம மட்டும் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட்னா ஜெர்மன் ஷெப்பர்டோட கேரக்டர் தான் நமக்கு தெரியும். அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். லேப்ரடாக்னா தெரியும், கோல்டன் ரெட்ரீவர்னா தெரியும், அதே மாதிரி கன்னி சிப்பி பாரு, இவங்க எல்லாம் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணல. பட் ஸ்ட்ரீட் டாக் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தேர் மிக்ஸ்ட் ஆஃப் பிரீட்ஸ். அந்த டாக்ஸை நீங்க சின்னதுல இருந்தே கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அந்த டாக் ஆப்வியஸா ஓனரை கடிக்க தான் செய்வாங்க, அட்வான்டேஜ் எடுக்க தான் செய்வாங்க. அந்த டைம் வந்து நிறைய பேரால ஹேண்டில் பண்ண முடியாம என்கிட்ட பர்சனலா சொல்றேன், மாசத்துக்கு ஒரு 2 பேராவது கால் பண்ணிருவாங்க, என்னால என் டாகை ஹேண்டில் பண்ண முடியல, யார்கிட்ட போய் கொடுக்கலாம்னு சொல்லி என்கிட்ட கேட்கறாங்க. இன்னொன்னு அதிகப்படியான அஃபெக்ஷன் இருக்கலாம் லிங்கேஷ், ஆனா
அந்த அஃபெக்ஷன் வந்து தப்பா காமிக்க கூடாது. ம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டாக வந்து குழந்தை மாதிரி பாக்குறேன்னு சொல்றாங்க. குழந்தை மாதிரி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்னைக்காச்சும் நல்ல விஷயம் தப்பான விஷயம் சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்கோம் சொல்லுங்க. இல்ல அது நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா தப்பு பண்றான்னு சொல்லி புரியதான் சொல்றோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆர்கியூ வேற பண்ணுவாங்க. என் டாக் பயங்கர அஃபெக்ஷனேட்டா இருக்கும், நான் இந்த பொருளை எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வராங்க, கதவை திறந்தா வீட்டுக்கு வெளியே போக மாட்டாங்க, கிச்சனுக்குள்ள வர மாட்டாங்க. என்ன அவனுக்கு அப்பப்போ வந்து கடிக்கிற ஹாபிட் மட்டும் இருக்கும். வீட்டுல வந்து ஒரு 7 பேர் இருக்குன்னா 7 பேர்ல ஒரு 5 பேர் அவங்க கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. மை காட். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே. இது வந்து ஒரு கொஸ்டின்னே வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹார்ஷான கொஸ்டின் தான். பொதுவான ஒரு பிள்ளைய வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறோம். அந்த ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆர்ச்சரி வச்சிருக்காங்க, கேரம் வச்சிருக்காங்க, செஸ் வச்சிருக்காங்க, ஸ்கேட்டிங் வச்சிருக்காங்க, யோகா, சிலம்பம், அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க, விர்ச்சுவல் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, டிவி வச்சு எல்லாமே பண்றாங்க. ஸ்டாஃப் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க எல்லாருமே. பிள்ளைங்க அங்க போனா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு வரும்போது பக்காவா வருவாங்க. என்ன அதுல ஒரே பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பாரு. அது ஒண்ணுதான் அந்த ஸ்கூல்ல பிரச்சனை. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா அந்த ஸ்கூல்ல போய் நீங்க சேர்ப்பீங்களா? கண்டிப்பா மாட்டேன். ஏன் சேர்க்க மாட்டீங்க? அதான் மித்த எல்லா விஷயம் நல்லா இருக்கு. நல்ல குணம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமே ஒழிய எஜுகேஷன்ங்கிறது ரெண்டாவது தான். உங்களுக்கு புரியுதா இந்த பாயிண்ட்? என்னதான் நல்ல விஷயங்கள் 100 இருந்தாலும் ஒரு தப்புனாலும் அது தப்பு தான். அதே மாதிரிதான் டாக்ஸ்க்குமே. டாக்ஸ்க்கு வந்து நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் ஒரு தப்பான விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது தப்பு தான். அதை நீங்க கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். டாக் வீட்டுக்குள்ள பாட்டி போறாங்களா, தப்பு தான், கரெக்ஷன் பண்ணணும். டாக் கதை தந்தா வீட்டு வெளியே ஓடி போறாங்களா, தப்பு தான், கரெக்ஷன் பண்ணணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்களா, டாக் ஜம்ப் பண்றாங்களா, கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஐயோ என் டாக் கேட்க மாட்டான், புரிஞ்சுக்க மாட்டான், அப்படிலாம் கிடையாது. டாக் எல்லாமே புரிஞ்சுக்க தான் செய்வாங்க. நம்ம சொல்லி கொடுக்க விதத்துல தான் இருக்கு. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வந்து அந்த டாக்ஸை பத்தின வீடியோ போடுவாங்க. ஐ மீன் இண்டி டாக்ஸ் வந்து எப்படி ரோட்ல கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி குட்டிகளை எடுத்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே நம்ம மனதுருகி எடுத்துட்டு வந்து மடிக்குள்ளேயே போட்டு கொஞ்சி அதுங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா அந்த ஊட்டுற பழக்கம் வந்து ஆரம்பிச்சிடும். ஐயோ நிறைய பேர் இந்த தப்பு வேற பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு டாக் ட்ரைனிங் வந்தது ஞாபகம் இருக்கா? வந்த ஒரு 4வது நாள் வந்து திரும்ப வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த டாக் வந்து தரையிலே படுக்காதான். ஐ மீன் வெறும் தரையில அந்த டாக் படுக்கவே படுக்காதான். அந்த டாகுக்கு ஃபுட் வந்து வாயில மட்டும்தான் ஃபீட் பண்ணணும். அது போக வந்து அந்த டாக் வந்து ஏசி இல்லாம இருக்காது. இது வந்து ஒரு பியூர் இண்டி டாக் தான். ஆக்சுவலா இதுல என்ன பிரச்சனைனா அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளை வந்து நான் சூசைட் பண்ணிருவேன், இல்லன்னா போய் டாக கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 hours டிராவல் பண்ணி வந்து திரும்ப வந்து எடுத்துட்டு போனாங்க. 3 நாள்ல 4 நாள்ல ஊட்டி விட்டாலும் சாப்பிடுன்னு சொன்னவங்க 3வது நாள் அதுவா சாப்பிட ஆரம்பிச்சு. இத்தனைக்கு அது 8 months 9 months ஓல்டு தானே? 8 months old. 8 months old. இதான் சொல்றேன், பாசம் காமிக்கிறது தப்பு இல்ல. ஆனா தப்பான விதத்துல பாசம் காமிச்சீங்கன்னா டாக் தப்பா தான் போவாங்க. அந்த டாக்டர் இன்னொரு பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா டாக் ஓனரே கடிச்சிருக்கு. என்னைக்குமே பிள்ளைங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு டாக் விஷயத்துல எனக்கு பேக் அடிக்காதீங்க. ஒரு விஷயம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா நீங்க சொல்லி கொடுத்துருங்க. பிள்ளைங்க வந்து சும்மா விளையாடுறதுக்கு தான் இருப்பாங்கன்னா டாக் தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா அவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. இந்தி டாக்ஸ் அடாப்ட் பண்ண போறீங்கன்னா நோ இஷ்யூஸ், தாராளமா அடாப்ட் பண்ணுங்க. ஆனா அடாப்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு 100 தடவை யோசிச்சுக்கோங்க, உங்களால அந்த டாகை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. ஏன்னா 90% ஆஃப் டாக்ஸ் வந்து ரகட் டாக்ஸா தான் இருப்பாங்க, 10% தான் ஃப்ரெண்ட்லி டாக்ஸா இருப்பாங்க. ஃபைனலா நம்ம சொல்ல போறது என்னன்னா, உங்க தெருவுல இருக்கக்கூடிய ஒரு இண்டி டாகுக்கு தண்ணி வந்து தாராளமா ப்ரொவைட் பண்ணுங்க. பட் ஃபுட்டு வந்து ஒரு லிமிட்டடா வைங்க. அதே சமயம் வந்து அதுங்க வந்து கூட்டமா சேராத அளவுக்கு அளவோட பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து ஃபுட்டு வந்து லிமிட்டடா வைங்கன்னு சொல்றதுமே நான் ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் வேணான்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்னைக்கு இருந்தாலுமே நம்ம ஏரியா மக்கள் தான். நான் எவ்வளவு பெரிய டாக் லவரா இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் மனுஷங்க முக்கியமா டாக் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மனுஷங்க தான் சொல்லுவேன். நம்ம நிம்மதியா இருந்தாதான் டாக்ஸை நிம்மதியா வச்சுக்க முடியும். நம்ம நிம்மதி இல்லாம டாக்ஸை நிம்மதியா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாசிபிளே கிடையாது. புரியுது. நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வந்து we get mental torture. அது எப்படி சொல்றது, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டாக் வாங்கினேன், கடைசி பார்த்தா டாக் வச்சிருக்கிறதே டிப்ரெஷன் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து நம்ம பார்க்க தான் செய்யணும். ஊருக்கு ஏத்த மாதிரி மாறுங்கன்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு ஏத்த மாதிரி மாறுங்கன்னு சொல்லுவாங்க. ஊருடன் கூடி வாழ். இப்ப நம்ம ஏரியால வந்து ஒரு 20 வீடு இருக்கு. 20 வீட்டுல வந்து கடைசி வீட்டாளுக்கு வந்து நான் ஃபுட் வைக்கிறது பிடிக்கல. ஏன் அப்படின்னா இங்க எப்ப பாரு ஒரு 20 டாக் தூங்கிட்டே இருக்குன்னா நான் அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா இந்த டாக்ஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும், நான் சாப்பாடு வைக்கலன்னா. ஆனா அவர் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறாரு. இன்னும் 30 வருஷம் 40 வருஷம்னாலும் அவர் தான் என் கூட இருக்க போறாரு. என் வீட்டுல ஒரு சந்தோஷமான விஷயமா துக்கமான விஷயம்னா நான் அவரை போய் இன்வைட் பண்ணி தான் ஆகணும். So there is a difference. மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் டாக் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க ஃபைனலா ஒரு விஷயம் பேச நினைச்சேன். ஏன் தண்ணி ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து வெக்க ரொம்ப அதிகம், வெயில் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னா ஆப்வியஸா வந்து அவங்க டீஹைட்ரேட் ஆனதுல என்ன ஆவாங்கன்னா மென்டல் ட்ராமாக்குள்ள போயிருவாங்க. புரியுது. யாரை பார்த்தாலும் கோவம் வரும். இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான டைம் நம்ம தண்ணி குடிக்கலன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ட் ஆகும், கோவம் வர ஆரம்பிக்கும். கோவத்தை வீட்டாளுக்கு மேல தான் காமிக்கும். அதே மாதிரி தான் டாக்ஸுமே. அதுக்காக தான் தண்ணி ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க தண்ணி ப்ரொவைட் பண்ணாலே போதும், டாக்ஸ் யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. தண்ணி முடிஞ்ச அளவு ப்ரொவைட் பண்ணுங்க. ஃபுட் வந்து அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஸோ அடுத்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா டாக் பைட் பண்ணா என்ன செய்யணும் அண்ட் வேக்சினேஷன்ஸ் பத்தின ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கும். இது போக வந்து என்னென்ன டாபிக்ஸ்ல பேசலாம்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து ஒரு டாபிக்கை செலக்ட் பண்ணி கண்டிப்பான முறையில் பேசுவோம். பாய்.